கூப்பிடுறது அதுக்கு இல்லண்ணே ஒரு 25 ரூபா பாக்கி அப்படியே நிக்குது. அது ஏன் நிக்குது? ஒரு சேர் போட்டு உட்கார சொல்றது. ரொம்ப நாள் பாக்கி கொடுத்தீங்கன்னா கணக்கு சரி பண்ணிடுவேன். என்ன சரி பண்ணி நீ இன்கம் டாக்ஸ் அனுப்ப போறியா? அதுக்கு இல்ல கணக்கு நேரு பண்ணணும். ஒரு 75 ரூபா இருக்குமா? இருக்குண்ணே. எடு சீக்கிரம் எடுப்பா. எடுக்கிறேன். வேலைக்கு போற கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு தொல்லை பண்ணுவீங்க. டயமா இருப்பா. இருக்குண்ணே. போச்சுரா. ஐயே இதுதான் நமக்கு ஆவாதுங்கிறது. அட என்னப்பா நீ எங்கெங்க போடுகிற? சீக்கிரம். அடச்சே எவ்வளவு வேலை கெட்டு போச்சு எனக்கு. கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க. 75 ரூபா கரெக்டா இருக்கா? இருக்கு. இந்தா 25 ரூபா. ஆமா அந்த பழைய பாக்கி அடிச்சிரு. சரி. வர்றேன். அண்ணா அண்ணா என்ன இந்த 75? அது புது பாக்கியில எழுதிக்க. இல்லண்ணே இப்ப நான் 75 ரூபா கொடுத்தேன். ஆமா பழசு 25 ரூபா நீங்க தரணும். அதான் கொடுத்துட்டேன்ப்பா. 25 75 100 ஆகுது இல்ல? 25 75 100ங்கிறது பிறக்க போற பிள்ளை கூட தெரியும். அண்ணே நமக்குள்ள கணக்கு சரி பண்ணிக்குவோம். பண்ணிக்க. பழைய பாக்கி 25 ரூபா நீங்க தரணுமா? அதான் கொடுத்தாச்சு இல்ல? அது இல்லண்ணே இப்ப கொடுத்து 75 ரூபா. ஆமா பழைய பாக்கி 25 ரூபா. ஆக மொத்தம் 100 ஆச்சு இல்ல? அந்த 25 தான் நான் கொடுத்துட்டேன்லப்பா. எம் பணம். அட இதுவும் உன் பணம் தானப்பா. ஒரே குழப்பமா இருக்குண்ணே. எனக்கு குழப்பமே இல்லப்பா. ஒண்ணு செய்யுங்கண்ணே. இந்த 25 ரூபாயை நீங்களே வச்சுக்கோங்க. சந்தோஷம். 100 ரூபாயா உங்க கணக்குல எழுதிக்குவா? எழுதிக்க. இன்னொரு 100 கொடுத்துட்டு 200 எழுதிக்க. இன்னொரு 100 கூட 300 எழுதிக்க. இன்னொரு 200 கொடுத்துட்டு 500 எழுதிக்க. இப்போ ஒரு குழப்பம் இல்லையே. குழப்பமே இல்ல. கடை விளங்கிரும். அப்புறம் ஒரு பாக்கெட் சிகரெட் கொடு. அண்ணா இதுக்கு அதையும் கணக்கில் எழுதிக்க. இந்த மிளகா வத்தல அண்ணா வியாபாரத்துக்குண்ணே வச்சுக்க.